அக்யூபங்க்சர் மருத்துவ முறை மக்களை வேகமா சென்றடையாததற்கு ஒரு காரணம் என்னன்னா நீடில் ஃபோபியா. ஊசிகள் வலிக்கும் அப்படிங்கிற பய உணர்வால தான் நிறைய பேர் அக்குபஞ்சர் சிகிச்சையை தவிர்க்கிறாங்க. இந்த மருத்துவ முறை கண்டுபிடிக்கப்பட்ட போது இருந்த நிலையோடு ஒப்பிட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பியாண்ட் அவர் இமேஜினேஷன். ஆரம்ப காலத்துல கற்களை சிகிச்சைக்காக பயன்படுத்தினாங்க. அதற்கப்புறம் மிருகங்களினுடைய எலும்புகளை பயன்படுத்தினாங்க. மனிதன் உலோகத்தை கண்டுபிடித்த பிறகு மிக கனமான ஊசிகளால் சிகிச்சை வழங்கிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கு நிலை முற்றிலும் மாறுபட்டுடுச்சு. இன்றைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை பிலிஃபோம் நீடில்ஸ் அப்படின்னு சொல்றோம். மிக மிக மெல்லிய மயிரிழை கனம் உள்ள இந்த ஊசிகள் மூலம் சிகிச்சை வழங்கும் போது ஒரு சிறிதும் வலியே இருக்காது. இட்ஸ் அப்சல்யூட்லி பெயின்லெஸ். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகள்லையுமே ஊசிகளை சிங்கிள் டைம் டிஸ்போசபிள் நீடில்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதனால நீடில்கள் மூலமாக வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற பயத்திற்கும் இடமே இல்லை. குறிப்பா நம்முடைய டாக்டர் வஹாப்ஸ் மருத்துவமனைகள்ல பிறந்த குழந்தைக்கு கூட அக்யூபங்க்சர் ஊசிகள் மூலமா நம்ம சிகிச்சை வழங்குறோம். ஸ்பெஷல் சில்ட்ரன், ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், செரிப்ரல் பால்சியால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என குழந்தைகளுக்காக ஒரு தனி பிரிவிலேயே இந்த அக்யூபங்க்சர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்கும்போது ஊசிகள் சிறிதும் வலிக்காது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ப முடியும். அக்யூபங்க்சர் ஒரு வலியற்ற சிகிச்சை முறை அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.